Hello students, welcome you all to the video lecture on chapter number 5, squares and square roots, exercise 5.1, problem number 4. Question பார்த்தீங்கன்னா observe the following pattern and find the missing digits. Okay. So இங்க first 3 patterns கொடுத்திருக்காங்க. இதை observe பண்ணிட்டு நம்ம 4th and 5th க்கு answer find out பண்ணணும். Right. So இப்போ first நம்ம பார்த்தீங்கன்னா இங்க எப்படி கொடுத்திருக்காங்க 1 1 கொடுத்திருக்காங்க. அதுக்கு 1 2 1 அப்படின்னு எழுதியிருக்காங்க. 101 க்கு 10201 ன்னு எழுதியிருக்காங்க. 1001 க்கு 10020001 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகே. ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா 1401 க்கும் நடுவில் வந்து 2 வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளியராக அப்சர்வ் பண்ணும்போது என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே 11 இருக்கா. ஸோ அப்போ கண்டிப்பாக மிடில் வந்து ஒரு 2 போடுறாங்க. ரைட். அதே மாதிரி இந்த ரெண்டு இடத்துல 11 வரதுனால இந்த டெட் எண்ட் இந்த டெட் எண்ட் 11 போடுறாங்க. ரைட். ஸோ இந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணும்போது 11 இருக்கு. ரைட். 2 1s இருக்கிறதுனால நடுவில் அதே மாதிரி 2 போடுறாங்க. ரெண்டு எண்ட்லையுமே 1 இருக்கிறதுனால இந்த எண்டும் இந்த எண்டும் 1 போட்டுக்கிறாங்க. நடுவில் ஒரு 0 இருக்கிறதுனால ஓகே பிட்வீன் 1 and 2 ஒரு 0, 2 and 1 ஒரு 0 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரைட். ஸோ அதே மாதிரி இந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அகெயின் ரெண்டு 1 இங்கே இருக்குது. அதனால் நடுவில் ஒரு 2. ரைட். டெட் எண்டும் ஸ்டார்டிங் எண்டும் ஒவ்வொரு 1. நடுவில் 00 இருக்கிறதுனால இங்கேயும் ஒரு 00, இங்கேயும் ஒரு 00 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்போ பேட்டர்னை நல்லா அப்சர்வ் பண்ணால் இங்கே 0வே இல்லை, 0 கிடையாது. இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால டபுள் த 0, அதாவது 2 0 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே 2 0 இருக்கிறதுனால 4 zeros இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்போ இங்கே 4 zeros இருக்குன்னா அதே மாதிரி 8 zeros என்னோட ஆன்சரில் வரணும். ரைட். ஸோ இப்போ 2 1 இருக்கிறதுனால நடுவில் ஒரு 2. ஓகே. இந்த எண்ட் ஒரு 1 போட்டாச்சு. இங்கே 4 zeros இருக்கிறதுனால இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஒரு 4 zeros, அதாவது பிட்வீன் 1 and 2வும் ஒரு 4 zeros வரும், 2 and 1ம் ஒரு 4 zeros வரும். ரைட். இதுதான் என்னோட 4th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த பேட்டர்னும் எப்படி எழுதலாம், நம்ம 2 1s இருக்கு, அதனால நடுவில் ஒரு 2 வந்துடும். இந்த ரெண்டு எண்ட்லையுமே 1 இருக்கிறதுனால இங்கேயும் ஒரு 1, இங்கேயும் ஒரு 1. இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. ஓகே. ஸோ அப்போ இந்த பிட்வீன் 1 and 2வும் நான் 6 zeros இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ரைட். பிட்வீன் 2 and 1ம் நான் 6 zeros இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ரைட். ஸோ 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஓகே. ஸோ இப்போ இங்கே 6 zeros இருக்கிறதுனால எனக்கு 12 zeros வரும் ஆன்சரில். ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதில் என்ன அனலைஸ் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம 4th and 5th பேட்டர்னை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்சர்வ் த ஃபாலோயிங் பேட்டர்ன் அண்ட் சப்ளை த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். இங்கேயும் இதே மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ 4th and 5th ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 முதல்ல அப்சர்வ் பண்ணலாம். எப்படி இருக்குது. 1 1 கொடுத்துருக்காங்க. இங்கே 1 2 1. ஓகே. 101 கொடுத்துருக்காங்க. 10201 வருது. ஓகே. 10101 அப்படின்னா 1020302021 அப்படின்னு வருது. ஓகே. ஸோ இப்போ இதில் அதே மாதிரி நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா இங்கே எனக்கு 2 1 இருக்கிறதுனால கண்டிப்பாக நடுவில் 1 + 1 என்ன 2, நடுவில் ஒரு 2 வருது. ஓகே. அப்புறம் இந்த எண்டும் 1 இருக்கிறதுனால இங்கேயும் 1 இங்கேயும் 1 ஆஸ் தட் ஆஃப் த ப்ரீவியஸ் ப்ராப்ளம். அதே மாதிரி 101 வருது. ஓகே. ஸோ அப்போ 101னா அகெயின் 1 + 1 எவ்வளோ 2, அதனால் மிடில் ஒரு 2 வருது. இந்த ஸ்டார்டிங் எண்ட் எண்டிங் எண்ட் 1 1 வருது. இங்கே 0 இருக்கிறதுனால இங்கே பிட்வீன் 1 2 ஒரு 0, 2 1 ஒரு 0 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரைட். ஸோ இதை ப்ராப்பராக நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா 1 2 3 3 1s இருக்குது. அதை எப்படி எழுதுறாங்கன்னா 1 2 3 அப்படின்னு இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுறாங்க. ஓகே. 3 1s இருக்கிறதுனால அதை எப்படி எழுதுறாங்க 1 2 3 அப்படி எழுதுறாங்க. அதே மாதிரி டிக்ரீசிங் ஆர்டர்லையும் வருது. 3 ஆல்ரெடி எழுதிட்டதுனால 3க்கு அப்புறம் 2 1. அப்புறம் இங்கே நடுவில் 2 zeros இருக்குது. இங்கே அவுட்புட்டில் எனக்கு எத்தனை zeros வரும் 4 zeros வருது. ஓகே. ஸோ பிட்வீன் 1 and 2 ஒரு 0, 2 and 3 ஒரு 0, 3 and 2 ஒரு 0, 2 and 1 ஒரு 0. ஸோ 4 zeros வருது. ஓகே. ஸோ இப்போது இதுதான் என்னோட கரெக்டான சீக்வென்ஸ். இப்போ இதை வச்சு இங்கேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இங்கே 2 1 இருக்கா, அப்போ நடுவில் ஒரு 2 போடுறாங்க, அதாவது 1 and 2 வருது. அதுக்கப்புறம் 2 and 1 வருது. ஓகே. நடுவில் ஒரு 0 இருக்கிறதுனால இங்கே 2 0 வருது. ஸோ இப்போ
இதே மாதிரி தான் முன்னாடி நம்பரும் இருக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம் எடுத்தோம்னா எத்தனை ஒன்ஸ் இருக்கு? 1 2 3 4 4 ஒன்ஸ் இருக்கு. அப்போ நான் அதை எப்படி எழுதலாம்? 1 2 3 4 அப்படின்னு எழுதலாம். இன்க்ரீசிங் ஆர்டர்ல முன்னாடி இருக்கிற மாதிரியே இதையும் எழுதுறோம். ஓகே, இங்க 3 ஒன்ஸ் இருக்கிறதுனால 1 2 3 எழுதுறோம். இங்க 4 ஒன்ஸ் இருக்கிறதுனால 1 2 3 4 எழுதுறோம். இங்க அதே மாதிரி டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுதுற மாதிரி இங்கேயும் எழுதிக்கலாம். 4 3 2 1. ஓகே, ஸோ எத்தனை ஜீரோஸ் இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 ஜீரோஸ் இருக்கு. அப்போ கண்டிப்பா இங்க எனக்கு வந்து 6 ஜீரோஸ் வரணும். ஓகே, 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ 6 zeros. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 4th question. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5th questionல ஆன்சர் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு இந்த இன்புட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதை எப்படி அப்சர்வ் பண்ணுறோம்? 1 2 3 4 5, அப்புறம் 4 3 2 1. அப்போ இங்கே நடுவில் 5 இருக்கிறதுனால எனக்கு 5 ஒன்ஸ் வரும். கரெக்டாக 1 1 1 1 1 5 ஒன்ஸ் இருக்கு. ஓகே, எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 ஜீரோஸ் இருக்கு. அப்போ இன்புட்ல எனக்கு எத்தனை ஜீரோ வரும்? 4 ஜீரோஸ் வரணும். ரைட்? ஸோ 1 2 3 4, ரைட்? 4 zeros. இதுதான் என்னோட ஆன்சர் ஃபார் 5th question. ஓகே, ஸோ அப்போ இங்கே 4 ஒன்ஸ் இருக்கிறதுனால 1 2 3 4ன்னு எழுதுறோம். திருப்பி டிக்ரீஸ் பண்ணி 4 3, அதாவது 3 2 1 எழுதுறோம். அதே மாதிரி இங்கே வந்து 5 ஒன்ஸ் இருக்கிறதுனால 1 2 3 4 5, அப்புறம் 4 3 2 1 வருது. ஓகே, ஸோ இன் பிட்வீன் ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கு நடுவில் ஜீரோஸ் எழுதிக்கோங்க. ரைட்? நெக்ஸ்ட், யூசிங் த கிவன் பேட்டர்ன் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். இங்கேயும் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட் நம்பர் இஸ் ரிலேட்டட் டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பர். ஓகே, ஸோ இதுதான் தேர்ட் நம்பர். இந்த தேர்ட் நம்பர் 2ன்றது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பருக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காமா. ஓகே, 1 and 2 இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே 2 இருக்குது, அதாவது 2 3 இங்கே இருக்குது, இங்கே 6 இருக்குது. இது இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ்க்கும் தேர்ட் நம்பருக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிங்கன்றாங்க. நெக்ஸ்ட், ஃபோர்த் நம்பர் இஸ் ரிலேட்டட் டு தேர்ட் நம்பர். இந்த ஃபோர்த் நம்பர் அதாவது 3ன்றது இந்த தேர்ட் நம்பர் கூட ஏதோ ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன ரிலேட்டடாக இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க மிஸ்ஸிங் நம்பர்ஸை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த முதல்ல 1 2 3 நம்பர்ஸை அப்சர்வ் பண்ணுவோம். ஓகே, இந்த 3 பேட்டர்னில் பார்த்தாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு ஐடியா வந்துடும். இங்கே 1 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகே, வேணால் தனியாக எழுதிக்கோங்க. இங்கே 1, இங்கே 2, இங்கே 2, இங்கே 2 3 6 இருக்குது, இங்கே 3 4 12 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 1 + 2 3 கிடையாது. ஸோ அடிஷன் கண்டிப்பாக இதுக்கு செட் ஆகுது, சப்ராக்ஷனும் செட் ஆகலை. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு போகலாம். 1 × 2 என்ன? 2, 2 × 3 என்ன? 6, 3 × 4 என்ன? 12. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஆக்சுவலாக 1 × 2, 2 × 3, 3 × 4 தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ரைட்? ஸோ 1 2s are 2, அதனால் இங்கே 2, 2 3s are 6, அதனால் 6, 3 4s are என்ன? 12, அதனால் இங்கே 12. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன வரும்? 4 5s are என்ன வரும்? கண்டிப்பாக இங்கே 20, 4 5s are 20 அப்படின்ற மாதிரி எழுதலாம். கரெக்டா? ஸோ இப்போ இதுதான் பேட்டர்ன், இந்த பக்கம் இருக்கிறதுல கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட், ஃபோர்த் நம்பர் இஸ் ரிலேட்டட் டு தேர்ட் நம்பர். ஓகே, இந்த நம்பருக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்றாங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 12 இருக்குது, இங்கே 13 இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கலாம்? ஆக்சுவலாக 2 + 1 என்ன? 3, 6 + 1 7, 12 + 1 13. அப்போது இந்த ரெண்டு, அதாவது இந்த தேர்ட் நம்பர் கூட ஒரு +1 பண்ணிங்கன்னா எனக்கு ஃபோர்த் நம்பர் வந்துடும். கரெக்டா? ஸோ எல்லாத்துலேயும் அப்படியே இருக்கான்னு பாருங்கள். 2 + 1 என்ன? 3, 6 + 1 என்ன? 7, 12 + 1 என்ன? 13. ஸோ அப்போது இந்த நம்பர் நம்ம போட்டிருக்கோம், இது கரெக்டானு செக் பண்ணிக்கலாமா? 20 + 1 என்ன? 21. அப்போ இந்த மிஸ்ஸிங் நம்பர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது கரெக்ட். ரைட்? ஸோ நம்மளுக்கு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற அந்த ரிலேஷன்ஷிப் மற்ற எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகணும். ஓகே, அதுதான் உங்களோட அந்த பேட்டர்னோட ப்ராப்பர்ட்டி. ரைட்? ஸோ இப்போ அதே மாதிரி என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும். ரைட்? ஸோ இங்கே என்ன செகண்ட் நம்பர் என்னென்ன கொடுக்கல, பட் தேர்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 30 வரணும். அப்போ எந்த நம்பர் போடலாம்?
5 into 1 5, 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20, 5 5s are 25, 5 6 are 30. ஸோ அப்போ இந்த நம்பர் வந்து 6ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ 5 6 are 30. ஸோ இப்போ இந்த 30 plus 1 என்னது 31. அப்போ இந்த நம்பரும் கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் 6, இங்கே 7. 6 7s are என்ன 42. ஓகே, ஸோ அப்போ 42 plus 1 என்ன 43. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் லாஸ்ட் பேட்டர்ன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும், தேர்ட் நம்பரோட ப்ளஸ் 1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் நம்பர் வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்னையும் ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணி நம்ம மிஸ்ஸிங் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.